ஹாய் டைகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம் அப்படின்னா த ஜாக் ஹண்டர். ஜாக் ஹண்டர் அந்த மூவி தான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன மாதிரி மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதையெல்லாம் தேடி போவாங்கல்ல, அந்த ரிலேட்டடான மூவி. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க டைகர் மேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைகர் மேன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். கதை ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு திருடன் ஒரு விஷயத்தை திருட வரான். அது வேற யாரும் இல்லை, அதான் நம்ம ஜாக் ஹீரோ. இவர் என்ன திருட வர்றாருன்னா, ஒரு போர்டு மாதிரி இருக்கு, அதை தான் திருட வராரு. ஜாக் அதை திருடிட்டாரு. இப்போ அது கரெக்டா எடுக்கும் போது அங்க ஒரு சிக்னல் சவுண்ட் கேட்குது. அதாவது ஒரு பொருளை தட்டி விட்டுறாரு. இதனால அங்க இருக்க எல்லாருமே ஜாக்கை பிடிக்கிறதுக்கு வராங்க. ஜாக் இப்போ இவங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அப்படி இப்படின்னு ஓடுறாரு. எப்படியோ தப்பிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம கதையோட வில்லனை காட்டுறாங்க. இவன் பேரை நம்ம கமருதீன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம கமருதீன் ஒரு ரிசர்ச்சர். இந்த ஓல்டு திங்ஸ், இந்த பழைய காலத்து பொருட்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து அவர் ரிசர்ச் பண்ணுவார். இதுதான் அவரோட வேலையே. ஆனால் இவர் எந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சர்னா, நம்ம பழைய காலத்து பொருட்களை கண்டுபிடிக்கணும், இது நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அந்த மாதிரி யோசிக்க மாட்டார். இதுக்கு பதிலாக புதையல் கிடைக்குமா, இல்லை தங்கம் கிடைக்குமா, எதனா காஸ்ட்லியான பொருள் கிடைச்சா அதை எடுத்து விற்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அலியும் வராங்க. இதுதான் நம்ம ஹீரோயின், அப்புறம் அலி. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கமருதீனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த இடத்துக்கு வந்து இனிமேல் வரக்கூடாது. ஆல்ரெடி நீ போன 2 இடத்துலையுமே நீ இருக்கிற பொருட்கள்லாம் திருடி வித்துட்ட. அதனால இனிமேல் இந்த மாதிரி நீ ரிசர்ச் பண்ணுற இடத்துக்கு இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னன்னா, வா புதையல தேடுற வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கால் வருது. இப்போ நம்ம கம்முவோம், சரி வாங்கடா எல்லாரும், நம்ம வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ ஒரு காலேஜ் காட்டுறாங்க. அங்கே ஒரு ப்ரொஃபஸர் பழைய காலத்து பொருட்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் கிட்ட. எஜிப்தில் நடந்த விஷயங்கள், அங்கே இருக்க நிறைய அந்த பழைய ரிசர்ச், இந்த மாதிரி எடுத்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல ஒரு மந்திரக்கோள் இருக்கதாகவும், அந்த மந்திரக்கோள் மேலே ஒளி பட்டுதுன்னா அதிலிருந்து வர ஒளி நம்ம எல்லாம் சாம்பலாக்கிறோம், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இதை கேட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. எப்படி இந்த மார்வல்ஸில் இருக்க மாதிரி, அவெஞ்சர்ஸில் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ப்ரொஃபஸரை எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை, ஆனால் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. நம்ம ஜாக் இருக்கார்ல, அவர் அந்த காலேஜுக்கு போகிறாரு. போயிட்டு ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன பொருள் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஸோ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ப்ரொஃபஸரும் போன உடனே ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்புறம் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அவர் எடுத்துகிட்டே வந்துட்டாரு. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ப்ரொஃபஸர் ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதை ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோ அதை தூக்கிட்டே வந்திருப்பேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோ தான் எடுப்பாரு. அது என்ன ஆகுனா, கீழே இருந்து உடஞ்சிரும் அந்த கேமரா. அதனால வந்து வேற வழி இல்லாமல் வந்து அதை எடுத்துகிட்டே வந்துடுவார். இப்போ இதை பார்த்து ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். ஏன்னா வந்து இது சின்ன வயசுலேருந்து அவர் கேள்விதான் பட்டிருக்காரு இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு. ஆனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் நேரில் பார்க்குறாரு. அதனால நம்ம ப்ரொஃபஸர் வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப பாராட்டுவார். இப்போ நம்ம ஹீரோவும் ப்ரொஃபஸரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்வார்னா, இது நார்மலான போர்டு இல்லை, இது ஒரு மேப் அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஹீரோவும் என்னது மேப்பா அப்படின்னு கேட்பாரு. ப்ரொஃபஸர் ஆமாம், இது ஒரு மேப்பு. அந்த காலத்தில் இந்த புதையில எப்படி ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னா, கவிதை மூலயமா ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்போ இதில் வந்து சில எழுத்துலாம் இருக்குல்ல, இது வந்து ஒரு லெட்டரு. இதை பாட்டு மூலியமா நம்ம படித்து இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. என்னது பாட்டு மூலியமா இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ப்ரொஃபஸர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அவருக்கு சிரியாவுக்கு போகிற ஒரு வேலை இருக்குது. அங்கே தான் வந்து இந்த புதையல் இருக்குது. ஸோ போகிறாரு. இப்போ நம்ம போவோம், நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இதை சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா ஹீரோட வேலை வந்து இந்த மாதிரி பொருட்களை எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் ஒரு வேலையை தவிர்த்து, இந்த மாதிரி புதையில தேடி போகணும் அப்படின்னு அவருக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஸோ அதனால வந்து அவருக்கு வேற வேலை இருக்கனால அவர் வரவும் இல்லை. அப்போ நம்ம ஹீரோக்கும் ப்ரொஃபஸருக்கும் சின்ன வாக்குவாதங்க நடக்குது. ரொம்பலாம் இல்லை, சின்னதாக ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாக் கிட்ட வந்து, ஜாக் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, வீட்டில் விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜாக்கும் அவங்களை வீட்டில் விட போகிறாங்க. பக்கத்தில் தான் இருக்குது, நைட் டைம்னால விட போகிறாரு. அந்த சமயம் நம்ம ஜாக் போயிட்டு வர நேரத்தில் நம்ம ப்ரொஃபஸரை சுட்டுருவாங்க. சுட்டு அந்த மேப் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஜாக்கும் விட்டுட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா ப்ரொஃபஸர் இறந்து கிடக்குறாரு. இதை பார்த்த ஜாக் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அது மட்டும் ரொம்பவே வருத்தமும் படுறாரு. ஏன்னா லாஸ்ட்டாக சண்டை வர போட்டு போயிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்புறம் சின்ன அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடியுது. அப்புறம் அந்த போலீஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. ஸோ ஜாக் ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ ஜாக் என்ன டிசிஷன் எடுத்திருக்காருன்னா, நான் வந்து சிரியாவுக்கு போகிறேன், இந்த புதையில நான் கண்டுபிடிக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, யார் ப்ரொஃபஸரை கொண்டாங்களோ நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் போகிறாரு.
ஏன்னா ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு சிரியால அலின்னு. அவரும் இந்த ப்ராஜெக்ட்ல சம்மந்தப்பட்டிருக்காரு. இப்ப ஜாக் என்ன சந்தேகப்படுறாருன்னா, இந்த அலி தான் வந்து ப்ரொஃபஸர கொன்னுருக்காரு. புதையல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜாக் வந்து யோசிக்கிறாரு. இதுக்காக நான் வந்து சிரியாவுக்கு போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ நம்ம ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் இருக்கான், அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நான் போறேன், நீ இங்கேருந்து எனக்கு கைட் பண்ணு, நான் கேட்குற ஹெல்ப்லாம் இங்கேருந்து எனக்கு பண்ணு அப்படின்னு சொன்னவொடனே நம்ம ப்ரொஃபஸரோட அசிஸ்டண்ட் வந்து சரி ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவை இப்போ கிளம்பி போறாரு. இப்போ நம்ம ஹீரோ சிரியாவுக்கு கிளம்பி போயிட்டாரு, சிரியாவுக்கும் போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அலியை பார்க்கணும். ஆனால் அலி வந்து வெளில போயிருக்கனால அவரோட அசிஸ்டண்ட்டை வந்து அனுப்புறாங்க. அது வேற யாரும் இல்லை, அதான் நம்மளோட படத்தோட ஹீரோயின். இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஹீரோனுக்கும் ஆகாது. ஏன் அப்படின்னா வந்து ஹீரோ வந்து நம்ம இந்த பொருட்கள்லாம் திருடுவாரு, அது வந்து ஹீரோயினுக்கு தெரியும். ஸோ அதனாலேயே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பார்த்தா பிடிக்காது. ஸோ 2 பேருக்கும் ஒரு சின்ன ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். ஹெல்ப் பண்ணுறதுக்காக அண்டர்டேக்கர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் அண்டர்டேக்கர் இல்லை, அவர் வந்து டிரைவர். இந்த லொக்கேஷன்லாம் காட்டுறதுக்கு அந்த கேரக்டரு பேர் அண்டர்டேக்கர்னு வச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக. ஸோ இப்போ 3 பேருமே காரில் ஏறி டிராவல் பண்ணி போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலி இருக்கார்ல, அதாவது நம்ம ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, இவர் போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு, ஜாக் வந்த உடனே நான் சொல்கிற இடத்துக்கு போய் ஒரு மேப் வாங்கணும், அது மட்டும் மறக்காமல் வாங்கிடு அப்படின்னு சொல்லுவார். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு போய் மேப் வாங்க போகிறாங்க. மேப்பும் வாங்கிடுறாங்க. அந்த டைம் யாருன்னே தெரியல, 4-5 பேர் வந்து மேப்பை பிடுங்குறாங்க. ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரே அடிதடியாகவே இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக. எப்படியோ ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் அண்டர்டேக்கர் 3 பேருமே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் திருப்பி நைட்டு நம்ம ஹீரோக்கு நடக்குது. திருப்பி ஒரு 2-3 பேர் வந்து அந்த மேப்பை திருட வராங்க. ஹீரோக்கு என்ன டவுட்டாக இருந்தால் இது எல்லாம் பண்ணுறது வந்து அது அலி தான் அப்படின்னு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அலி இப்படி பண்ண மாட்டார், அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும் அவரை பற்றி, அவர் இப்படி பண்ண சான்ஸ் இல்லை, நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை அலி தான் அதை பண்ணுறாரு, நான் இப்போயே அலியை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்டேக்கருக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணி அண்டர்டேக்கர், ஹீரோயின், ஹீரோ 3 பேருமே இப்போ அன்னைக்கு நைட்டே கிளம்பி போகிறாங்க அலியை பார்க்கறதுக்காக. இப்படி போய்கிட்டு இருக்க டைம் ஒரு காலையில் ஆயிடுது. ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று வருது, அங்கே நிற்கிறாங்க 3 பேருமே. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா அலி இறந்துட்டாரு அப்படின்னு, ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு கால் வருது. இதை கேட்ட நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் வந்து நம்ம அண்டர்டேக்கர் 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோக்கு அலியை யாரு கொண்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்கு. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோ, ஹீரோயின் மற்றும் அண்டர்டேக்கர் 3 பேரும் நம்ம இங்கே இருக்க வேணா டக்குன்னு கிளம்புறான், யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, பேருமே காரில் போகிறாங்க. இப்போ பின்னாடி இருந்து 2 வண்டி வந்து இடிக்குது. 3 பேருமே அந்த வண்டி வந்து சேஸ் பண்ணுது. வேற யாருமே இல்லை, நம்ம கம்மு தான். இவர் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த புதையில கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கம்மு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்த உடனே நம்ம அண்டர்டேக்கர் வந்து ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ, ஹீரோயினை 2 பேரும் கடத்தி வச்சுக்கிறாரு. ஹீரோ கிட்ட டீல் பேசுறாரு. நீ மட்டும் அந்த புதையில் இருக்க இடத்த சொன்னா நீ என்ன கேட்குறியோ நான் தரேன், ஆனால் நீ அந்த புதையில் இருக்க இடத்த சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் டீல் போடுறாரு. சரி ஓகே 50-50 எடுத்துக்கலாம், நீ இந்த பொண்ணை விட்டுறணும், இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வில்லனுக்கும் அவர் வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இப்போ வில்லன் கிளம்பிடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம அண்டர்டேக்கர் பொறுமையாக வந்து தான் கையில் வச்சிருக்க கத்தியை எடுத்து அந்த அவங்க 2 பேர் கட்டி போட்டிருக்காங்களே அதை வந்து அறுத்து 2 பேரையும் கூட்டு போயிடுறாரு. 3 பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த ராத்திரி நேரத்தில் எப்படியும் 3 பேர் தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்புறம் காலையில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பாலைவனம்ல போறாங்க போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்காங்க. இப்போ தூரத்துல பார்த்தனா ஒரு சமைக்கிற வாசனை வந்து நம்ம அண்டர்டேக்கர் வருது. நம்ம அண்டர்டேக்கர் என்ன சொல்றாருன்னா, தூரத்துல யாரோ சமைக்கிறாங்க, அங்க ஆளுங்க இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போறாங்க. அங்க இருக்க ஒரு பர்சன் வந்து 3 பேரையும் பார்த்த உடனே அவங்க ஏதோ தாகத்துல இருக்க உடனே தண்ணி கொடுக்குறாரு, ஃபுட்டு கொடுக்குறாரு, அவங்க நல்லா பாத்துக்கிறாரு. இப்போ ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். தூரத்துல ஒரு விஷயம் பாக்குறாரு. என்ன அப்படின்னா, 2 கண்ணு வச்ச ஒரு மலை இருக்கு. இது வந்து ப்ரொஃபசர் வந்து அப்பவே சொல்லியிருப்பாரு, மலையில தான் வந்து அந்த புதையல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஓகே அப்ப இங்கதான் புதையல் இருக்கு, நம்ம இங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணார்ல அவர்கிட்ட என்ன சொல்லுவாரு, எங்களுக்கு ஒரு வேனும் அப்புறம் வந்து 2 குதிரையும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவரும் வந்து கொடுப்பாரு. சரி நாங்கள் 2 குதிரை எடுத்துக்கோங்க, அப்புறம் வேனும் எடுத்துக்கோங்கன்னு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அண்டர்டேக்கர் கிட்ட சொல்லி அண்டர்டேக்கர் இந்த வேன் எடுத்துக்கோ, போயிட்டு ஹெல்ப்புக்கு ஹாலை கூட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் குதிரையில் அந்த புதையல் எடுக்க போயிடுவாங்க. மலை கிட்ட போயிடுவாங்க. மலை மேலே வந்து குதிரை போகாதனால குதிரையை விட்டு இவங்க 2 பேரும் நடந்து போவாங்க. எப்படியோ குகைக்குள்ளே போவாங்க எப்படியோ குகைக்குள்ளே போயிடுவாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த குகைக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு 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 10-20 பேர் எல்லாருமே அந்த புதையல் முன்னாடி நின்று ஒரு இந்த மாந்திரிகம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த மந்திரம்லாம் சொல்லி அந்த இதை எடுக்கிறதுக்காக எல்லாருமே மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ப்ரொஃபஸர் சொன்னார்ல, ஒரு மந்திர கோல் ஒன்று இருக்குது, அது மேலே வந்து ஒளி பட்டுதுன்னா அதுலேருந்து ஒரு ஒளி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை சாம்பல் ஆக்கிரும் அப்படின்னு சொல்லுவார்ல.
அதை அந்த மாந்திரிகம் பண்ணுற அந்த தலைவர் வந்து அப்படியே கையில் எடுக்கிறாரு. எடுத்தது ஒளியில் காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாரு. அடித்து பார்த்தா அப்படியே அந்த இடமே வந்து ஒரே சாம்பலாயிருது. ஹீரோயினும் செம்ம ஷாக்காக வராங்க. இப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த தலைவர் இருக்கார், அப்படியே பொறுமையாக நடந்து வந்து அவரோட முகமுடியே கழட்டுறாரு. கழட்டும் போது தான் தெரியும் அது வந்து அலி அப்படின்னு. யார் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஹெட் ஒருத்தர் இருந்தார்ல அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சாகலாம் இல்லை, இவர் தான் இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அசசினா அந்த மக்கள் இருக்காங்கள்ல, அதாவது அந்த புதையல் இருக்குல்ல அதோட லாஸ்ட் தலைமுறை வந்து சேர்ந்தவங்க தான் இவங்கெல்லாம். நம்ம அலி அவங்க கூட இருக்க எல்லாருமே அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு. அது எங்க இருக்குன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ அதை வச்சு தான் ப்ரொஃபஸர் மூலியமா கண்டுபிடிக்கிறாங்க. அதை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்தா நம்ம கம்மு வந்துடுறாரு. கம்மு வந்து கன் எடுத்து எல்லாரையும் சுட்டுறாரு. அடுத்து நம்ம அலியும் சுட்டு கொண்டுடுறாரு. கம்முக்கும் ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது போயிட்டு இருக்கு. வழக்கம் போல நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிடுறாரு. ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் அண்டர்டேக்கர் இவங்க எல்லாருமே வந்து சேஃபா போயிடுறாங்க, சேஃபா தப்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யார் பண்றாங்கன்னா நம்ம ப்ரொஃபஸரோட அசிஸ்டன்ட் இருந்தாங்கல்ல அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுமே வந்து கம்மு உயிரோட தான் இருக்கான், ஸோ அவனை நம்ம பிடிக்கணும், இன்னும் இந்த புதையல் கண்டுபிடிக்கிற வேலை நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷாக் ஆகுறாரு. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் வந்து நான் உனக்கு இதெல்லாம் நேரில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பெரிய எக்கச்சக்க மானிட்டர் இருக்குது. தெரிஞ்சு இவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்காங்க. போய் இவங்களாம் நடிச்சிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதோட வந்து 2வது பார்ட்டும் இருக்குது. இது ஆக்சுவலி இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதோட 2வது பார்ட் ஒன்று இருக்குது. பார்ட் 2 எடுத்து வச்சுருக்காங்க. நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா மிஸ்டேக்கோ இல்லை குறையோ தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ. ஸோ நாளைக்கு இதோட ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.